வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். காமாட்சியின் மகன் சுதாகருக்கு திருமணமாகி 2 மாதங்கள் ஆகின. சுதாகரின் மனைவி பெயர் ஸ்ருதி. தன் புது மனைவி ஸ்ருதியை தன்னுடன் பைக்கில் ஏற்றிக்கொண்டு மகன் சுதாகர் வேலைக்கு கிளம்பினான். அப்போது ஹாலில் தன் கணவருக்கு அருகில் அமர்ந்திருந்த சுதாகரின் தாய் காமாட்சி, என்னங்க, எனக்கு அப்பவே தெரியும் இது சரிப்பட்டு வராதுன்னு. கல்யாணம் முடிஞ்சதுமே அவங்கள தனி கொடுத்தடம் வச்சிடலாம்னு சொன்னேன். ஆனால் உங்க மகன் நான் சொன்னதை கேட்டானா? கடைசி வரைக்கும் உங்க கூடத்தான் இருப்பேன். ஒரே ஊர்லேயே இருந்துட்டு எதுக்கு தனித்தனி வீட்டில் இருக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நாம எல்லாருமே ஒன்னாவே இருக்கலாம்னு சொன்னான். ஆனா வீட்டுக்கு வரப்போறவ எப்படி இருப்பாளோ யார் கண்டா? வீணா தேவையில்லாத பிரச்சனைகள் தாண்டா வரும். அதனால இங்க பக்கத்திலேயே ஒரு நல்ல வீடு பார்ப்போம். நானும் அப்பாவும் அங்கு வந்து உங்களை பார்த்துட்டு போறோம். அதே மாதிரி நீங்களும் இங்க வரப்போக இருங்க. அப்படியே எல்லோரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்னு நான் அவ்வளவு சொல்லியும் உங்க அருமை மகன் நான் சொன்னதை கொஞ்சம் கூட கேட்கல. ஆனா இப்ப நடக்கிற விஷயங்களை பார்த்தீங்களா என்று சுதாகரின் தாய் காமாட்சி கூறினாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த காமாட்சியின் கணவர் தொடர்ந்து அவளே பேசட்டும் என்று பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். சாவகாசமா காலையில் 9 மணிக்கு எழுந்து வர்றா. ஒரு வயசானவ இங்க தனியா சமையல் கட்டுல அல்லாடிட்டு இருக்கேன், வந்து கூட மாட ஏதாவது உதவி செய்யக்கூடாதா? சரி அதை விடுங்க. காஃபி அதை கூட நான் தான் போட்டு அவ கையில கொண்டு போய் தரணும். நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கு என்று காமாட்சி புலம்பி தள்ளினாள். ஏன் காமாட்சி, இப்ப அதனால என்ன? இத்தனை நாளா நீ தானே எங்க எல்லாருக்குமே காப்பி போட்டு தர்ற, அதே மாதிரி அவளுக்கும் கொடுத்துட்டு போயேன். இதுல என்ன இருக்கு? நல்லா இருக்குங்க, நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. அவ என்னை கொஞ்சம் கூட மதிக்கலன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அதை புரிஞ்சுக்காம நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா? அவங்க அம்மா வீடு உள்ளூர்ல இருக்குன்னு வாரத்துல 2 நாள் அங்க போயிடுறாங்க. அதோட விட்டாங்களா? வாரத்துல 4 நாள் ஆபீஸ் விட்டதும் 2 பேரும் நேரா அங்க போயிடுறாங்க. நைட்டு 10 மணிக்கு தான் வர்றாங்க. சரின்னு வந்தவங்களை சாப்பிட கூப்பிட்டா நாங்க 2 பேரும் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம்னு சொல்றாங்க. நான் ஒருத்தர் இவங்களுக்காக இங்க காத்திருக்கணும். ஆனா இவங்க அவங்க இஷ்டத்துக்கு சுத்திட்டு வருவாங்களா? வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு போகணும்னு மரியாதையும் கிடையாது. இந்த சுதாகர் பையலும் இது எதையுமே கண்டுக்கிறது இல்ல. அவ முந்தானைய பிடிச்சுக்கிட்டு அவ பின்னாடியே சுத்திட்டு திரியறான். அவன் முன்ன மாதிரி இல்லைங்க. இப்ப அவன் போக்கே சரியில்லை. இப்படித்தான் முந்தா நாள் கடைக்கு போன அவன் பொண்டாட்டி வரும்போது ஒரு 1/2 டஜன் புடவை வாங்கிட்டு வந்திருக்கா. எங்க நான் ஏதாவது சொல்லிடுவேனோன்னு என் கையில ஒரு புடவையை திணிச்சிட்டு போறா. சரி, இருக்கிறது தான், புதுசா கல்யாணம் ஆகியிருக்கு, புது புடவை வாங்கட்டும், யார் வேணான்னு சொன்னா? அதுக்குன்னு இப்படியா ஒட்டுக்கு 6 புடவையை வாங்கிட்டு வருவாங்க? எல்லாம் சம்பாதிக்கிற திமிரு, ஆணவம். நீங்களே சொல்லுங்க, இப்படி செலவு செஞ்சா குடும்பம் எப்படி உருப்படும்? இப்ப நீ என்னதான் சொல்ல வர காமாட்சி? இல்லைங்க, இது சரிப்பட்டு வராது. உங்க பையன்கிட்ட சொல்லி அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு தனி குடித்தனம் போக சொல்லுங்க என்று காமாட்சி தன் கணவரிடம் கோபமாக சொன்னாள். ஏன் காமாட்சி, அதுதான் உன்னோட முடிவுன்னா நீயே சுதாகர் கிட்ட நேரடியா பேசு. பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துப்போனாதான் குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்துல இருக்க மற்றவங்களும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. இல்லாட்டி போனா பிரச்சனை தான். எப்ப உன்னால உன்னோட மருமகளை சகிச்சுக்க முடியலையோ இப்பவே நல்ல விதமா பிரியறது தான் எல்லாத்துக்குமே நல்லது காமாட்சி. விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமை காலையில் சுதாகரும் ஸ்ருதியும் 9 மணிக்கு மேல் தான் எழுந்து வந்தனர். அம்மா எங்கம்மா இருக்க? எங்க 2 பேருக்கும் காப்பி போட்டு தாமா என்று சுதாகர் சொல்ல அவன் அருகில் கால் மேல் கால் போட்டு கொண்டு உட்கார்ந்து செய்தித்தாள் படிக்கும் தன் மருமகள் ஸ்ருதியை எரிச்சலுடன் பார்த்தபடியே காப்பி கொண்டு வந்து தந்தாள் காமாட்சி. சுதாகர் ஒரு டம்ளரை எடுத்துக்கொண்டு அவன் மனைவி ஸ்ருதிக்கும் ஒன்றை எடுத்து கொடுத்தான். பிறகு தன் தாயை பார்த்து, அம்மா இன்னைக்கு என்ன சமையல் என்று கேட்டான். நீயே சொல்லு என்றாள் காமாட்சி. தன் மகன் சுதாகர் பதில் சொல்வதற்கு முன்னால் தான் முந்திக் கொண்டு சொன்னாள் ஸ்ருதி. அத்தை, இன்னைக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் சுக்கா செய்யுங்க என்று அவள் சொல்லி முடிக்கும் முன்பே, சரிம்மா நீ அவ சொன்னதையே செஞ்சிடு என்றான் சுதாகர். ஆனால் காமாட்சிக்கோ கோபம் தலைக்கு மேல் ஏறியது. அம்மா, நான் போய் கறி வாங்கிட்டு வரவா, இல்லை நீங்க அப்பாவை அனுப்புறீங்களா என்று கேட்டான் சுதாகர். நீ எல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், அதெல்லாம் உங்க அப்பாவே போவாரு என்று எரிச்சலை அடக்கி கொண்டு தன் மகனுக்கு பதில் சொல்லிவிட்டு சமையலறைக்குள் சென்றாள் காமாட்சி. அந்த நேரம் திடீரென செல்போன் அலறியது. ஸ்ருதி, உன்னோட ஃபோன் தான் அடிக்குது என்று சுதாகர் சொல்ல,
எழுந்து சென்று ஃபோனை எடுத்து பேசிய ஸ்ருதி, அச்சச்சோ அப்படியா, இதோ இப்போவே நான் புறப்பட்டு வரேன். நீ ஒன்றும் பயப்படாத, அப்பாவை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துடலாம் என்று கூறினாள். தன் மனைவி பேசியதை கேட்ட சுதாகர், என்ன ஸ்ருதி, என்னாச்சு, உங்கள் அப்பாவுக்கு என்ன என்று பதட்டமாக கேட்டான். அது வந்துங்க, எங்கள் அப்பாவுக்கு லேசாக நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாராம். அவருக்கு ப்ரெஷர் சுகர் எல்லாம் செக்கப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் டாக்டர் கிட்ட போய் என்ன ஏதுன்னு செக்கப் பண்ணிட்டு வரலாம்னு சொன்னேன். சரிங்க, நான் குளிச்சுட்டு ரெடியாகிட்டு கிளம்புறேன். நான் போய் தான் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் என்று சொன்னால் சுதாகரின் மனைவி. நானும் உன் கூட வரட்டுமா ஸ்ருதி? இல்லைங்க, வேண்டாம். நான் அப்பாவுக்கு வெறும் டெஸ்ட் மட்டும்தான் எடுக்க போகிறேன். நீங்கள் அங்கே வந்தால் வீணாக ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டலில் காத்துட்டு இருக்கணும். நீங்கள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுங்க, நானே பார்த்துக்கிறேன் என்று கூறியவள் பிறகு அடுத்த 15 நிமிடங்களில் வீட்டிலிருந்து கிளம்பிச் சென்றாள். தன் மருமகள் வெளியே கிளம்பிச் சென்றதை உறுதி செய்து கொண்ட காமாட்சி, இதுதான் தன் மகனுடன் மனம் விட்டு பேசுவதற்கான சரியான நேரம் என நினைத்து தன் மகன் சுதாகரை அழைத்தாள். தன் தாயின் குரல் கேட்டு அவள் அருகில் வந்து உட்கார்ந்தவன், என்னம்மா விஷயம், ஏன் முகத்தை இப்படி சீரியஸா வச்சிருக்கிற என்றான். ஏற்கனவே கடுப்பில் இருந்த காமாட்சி, எதுவுமே தெரியாத மாதிரி பேசாதடா. உங்ககிட்ட நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னடா சொன்னேன்? உங்களை தனி கொடுத்தனம் வைக்கிறேன்னு நான் அப்பவே சொன்னேனே, நீ கொஞ்சமாவது கேட்டியா? இப்போ என்னாச்சுன்னு பாரு. உன் பொண்டாட்டி என்னடான்னா வீட்டில் யாரையுமே மதிக்கிறதில்ல. அதுவும் என்னைய ஒரு சமையல்காரி மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட மாமியார்னு ஒரு மரியாதை கிடையாது. அப்படி இல்லையா, ஒரு வயசானவளாச்சேன்னு கூட ஒரு அனுசரணையும் கிடையாது. எல்லாம் சம்பாதிக்கிற திமிருடா. கொழுப்பு அவள் உடம்பு பூராவும் இருக்கு. எல்லா விஷயத்திலும் அவள் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறா. எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கறதும் இல்லை, சொல்கிறதும் இல்லை. நீயும் அவளை எதுவும் கேட்கறதில்ல. அது சரி, அவன் உன் பொண்டாட்டி, உன்னால் அவளை ஒத்து போக முடியுது. ஆனால் எனக்குத்தான் ஒவ்வொரு நாளும் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் உடனே தனி கொடுத்தனம் போகிறது தான் எல்லோருக்குமே நல்லது என்று மூச்சு வாங்க சொல்லி முடித்தாள் காமாட்சி. ஏம்மா, பேசி முடிச்சிட்டியா? ஸ்ருதி மேலே புகார் அவ்வளவுதானா, இல்லை இன்னும் இருக்கா? என்னடா சுதாகர், நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ விளையாடுறியா? சரிம்மா, உன்னோட விருப்பம் அதுதான்னா நான் ஸ்ருதியோட தனி கொடுத்தனம் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன்மா. ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு வந்து வெறும் 2 மாதம்தான் ஆகுது. அவளுக்குன்னு சில குணாதிசயங்கள், சில விருப்பங்கள் இருக்கலாம். நான் அவள் கழுத்தில் தாலி கட்டின நிமிஷத்தில் இருந்து அவள் இந்த வீட்டு மருமகளாகிட்டா. அதுக்காக நமக்கு ஏற்ற மாதிரி அவள் உடனே நடந்துக்கணும்னு நாம் நினைக்கக்கூடாதுமா. முதல்ல நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். இவர் என்னோட கணவர், எனக்கு சொந்தமானவர் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல அவள் மனசில் நிறையணும். அப்போ தான் நான் சொல்கிறத ஏற்றுக்கிற பக்குவமும் அவளுக்கு வரும். நானும் தினமும் அவளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சமையல் வேளையில் அவள் உனக்கு கொஞ்சம் கூடமாட உதவி செய்யலாம். அப்படியே உங்ககிட்ட கொஞ்சம் மனம் விட்டும் பேசலாம். அவள் புடவை வாங்க போறேன்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போயிருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னாடி அவள் மனசில் இது நம்ம குடும்பங்கிற எண்ணத்தை நாம் தான் வரவழைக்கணும். அதுக்கு நாம் கண்டிப்பாக கொஞ்ச நாள் காத்திருக்கத்தான் வேணுமா. அவளோட மனசில் உன்னை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்ததால் தான் அத்தைக்கும் ஒரு புடவை எடுத்துகிட்டு போவோம்னு நினச்சி உனக்கும் ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கா. இதையெல்லாம் நீ தான் புரிஞ்சுக்கணும். அவளோட அம்மாவும் நீயும் ஒன்றுதான்னு அவள் நினைக்கிற நாள் நிச்சயம் சீக்கிரம் வரும். அப்போ நீ சொல்லாமலேயே அவள் உனக்கு எல்லா விதத்திலும் உதவியாகவும் அனுசரணையாகவும் இருப்பாள். உனக்கு அந்த பொறுமை இல்லைன்னா என்னால் எதுவும் செய்ய முடியாதுமா. நான் இவ்வளவு சொல்லியும் உனக்கு நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலைன்னா நாங்கள் 2 பேரும் இப்போவே தனி கொடுத்தனம் போக தயார் என்றான் சுதாகர். தன் மகனுக்கு பதில் எதுவும் சொல்லாத காமாட்சி தன் கணவரிடமிருந்து ஃபோனை வாங்கி டயல் செய்தாள். ஹலோ ஸ்ருதி, நான் அத்தை பேசுகிறேன்மா. உங்கள் அப்பா இப்போ எப்படி இருக்கார்? அப்பாவை டாக்டர்கிட்ட காண்பிச்சாச்சா என்று கேட்டாள். இன்னும் இல்லை அத்தை, இப்போ தான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்ருக்காங்க. இனிமேல் தான் நாங்கள் டாக்டரை பார்க்கணும். சரிம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். அம்மாவை பயப்பட வேண்டான்னு சொல்லு. நீ தான் அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். சரி அத்தை, நான் சொல்கிறேன். ஸ்ருதி, உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காமல் என்கிட்ட சொல்லுமா. ஓகே அத்தை, கண்டிப்பாக சொல்கிறேன். அத்தை, சொல்ல மறந்துட்டேன். துவைக்கிறதுக்கு என்னோட துணிமணிகள் எடுத்து போடாமல் வந்துட்டேன். அழுக்கு துணிகள் எல்லாமே என்னோட ரூமில் இருக்குது. அதை கொஞ்சம் எடுத்து நம்ம டோபிக்கிட்ட துவைக்க கொடுக்குறீங்களா? சரிம்மா, நான் எடுத்து கொடுத்துட்றேன். நீ டாக்டரை பார்த்து முடிச்சுட்டு அப்பாவுக்கு என்ன சொன்னாங்கன்னு மறக்காமல் எனக்கு கூப்பிட்டு சொல்லுமா. கண்டிப்பாக கூப்பிட்டு சொல்கிற அத்தை. அப்புறம் நான் சாப்பிட வரமாட்டேன்னு சொல்லி நீங்கள் சிக்கன் பிரியாணி செய்யாமல் இருந்துடாதீங்க.
நைட்டு வந்து நான் ஒரு வெட்டு வெட்டுறேன். நீங்கள் செய்கிற சிக்கன் பிரியாணி என்னோட ஃபேவரட். உங்கள் கைப்பக்குவமே தனி ருசிதான் அத்தை என்று சொன்னாள் காமாட்சியின் மருமகள் ஸ்ருதி. ஒரு சிறு குழந்தையைப் போல கள்ளம் கபடம் இல்லாமல் பேசும் இந்த பெண்ணையா இவ்வளவு நாள் தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருந்தேன் என்று நினைத்து கொண்டே செல்போனை வைத்தாள் காமாட்சி. இனி இவள் என் மருமகள் இல்லை, என் மகள் என்று தன் மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்ட காமாட்சி, என்னங்க பிரியாணி செய்யணும், என் மருமகள் ராத்திரி வந்து சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கா, அதனால் சீக்கிரம் போய் நீங்கள் சிக்கன் வாங்கிட்டு வாங்க என்று உற்சாகத்துடன் சொன்னாள் காமாட்சி. தன் அம்மா என் மருமகள் என்று சொல்லும்போது மகள் என்பதை அழுத்தி சொல்லியதை கவனித்த சுதாகருக்கு தன் தாயின் மீது அன்பும் மரியாதையும் மேலும் அதிகரித்தது. தன் மனைவி காமாட்சியின் பேச்சில் இருந்த தெளிவு அவளது கணவருக்கு மகிழ்ச்சியை தந்தது. இனி நம் வீட்டில் தனி குடித்தனம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை புரிந்து கொண்ட சுதாகரும் அவனது தந்தையும் ஒருவரை ஒருவர் பார்த்து மகிழ்ச்சியுடன் புன்னகை செய்து கொண்டனர். அதை பார்த்து கொண்டிருந்தாள் காமாட்சி. இப்போதுதான் தன் குடும்பம் முழுமையடைந்தது என்று எண்ணியவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி அன்பு நெஞ்சங்களே.